இதனாலே தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜபசந்தியோடு கூட அவருடைய சமூகத்தில் நிற்கலாம். கடந்த மாதத்திலே எடுத்த செய்தியினுடைய தொடர்ச்சியை தான் இப்பொழுது எடுக்க இருக்கிறோம். ஒரு ரீகேப் பண்ணிடலாம். 95வது சங்கீதத்திலிருந்து கடந்த மாதத்தினுடைய 4வது செய்தியை நாம் கேட்டோம். தலைப்பு என்னன்னு தெரியுங்களா? மெய்யான ஆராதனை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆராதிக்க வேதம் முழுவதும் அழைத்து கொண்டே இருக்கிறார். அதிலே எது போலி ஆராதனை, எப்படிப்பட்ட ஆராதனையிலே நாம் பங்கு கொள்ளக்கூடாது, எது மெய்யான ஆராதனை என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஆராதனுடைய அவசியம், நான் என்னெல்லாம் செய்தியில் ப்ரிப்பேர் பண்ணி இந்த வாரம் பேச நினச்சனோ அதற்கான சில காரியங்களை கடந்த வாரத்திலே சகோதரர் நப்தலி அவர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ திருப்பி உட்காந்து மறுபடியுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆராதனுடைய காரியங்களையும் சகோதரர் மூலமாக ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு ஆராதனை ஏன் அவசியம், அதில் என்னுடைய பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆராதனுடைய அவசியத்தையும் என்னுடைய பங்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். ஆராதனை செய்தியை எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு தான் சபை விரும்புது. இன்னைக்கு ஒரு புதிய குரல் அங்கேருந்து ஒலிச்சது. ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தார், பட்டன்னு அடிச்சுட்டு போயிட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வாரானால் நீங்கள் எந்திரிச்சு நின்னா போதும், அவர் பேசுவார். அதுக்கு தான் பயப்படுறோம். என்ன பேசுறது, தவறாக பேசுகிறோமோ, பேசுகிறவர் அவர். அதனால் தைரியமாக எந்திரிச்சு வீட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வந்து இங்கே அதை கொடுப்பதற்கு தயாராகுங்க. 95ஆம் சங்கீதத்தினுடைய 6 முதல் 8 வசனங்கள் வரை நம்ம வாசிப்போம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடுவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இதில் நான் ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு உங்களோட பேச போகிறேன். 6வது வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். தேவனுடைய ஜனங்களை கடவுள் ஆராதிக்கும்படி வேதம் முழுவதும் அழைத்து கொண்டே இருக்கிறார். வேதம் புறஜாதிகளுக்கு எழுதப்பட்டதல்ல, அது முதல்ல யோசிக்கணும். வேதம் தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டுமே எழுதப்பட்டது. அது பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, புறஜாதிகளுக்கென்று இது எழுதப்பட்டதல்ல, மீட்கப்பட்ட ஜனங்களுக்கென்றே எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஏன் அவரை ஆராதிக்கணும்? இந்த கொஸ்டினை உங்கள்கிட்ட வைக்கிறேன். ஏன் நாம் அவரை ஆராதிக்கணும்? பதில் சொல்லுங்க. ஏன் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும்? ஆராதிக்கிறதுக்காகவே நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளும்படி அவரை ஆராதிக்கிறோம். அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் ஆராதிக்கணும். அவர் மட்டும்தான் அவர் பாத்திரம், அவர் மட்டும்தான் ஸ்தோத்திரிக்கப்படக்கூடியவர். அதனால தான் அவரை ஆராதிக்கிறோம். இந்த பக்கம் இருந்து ஒரே ஒரு சவுண்டு தான் வந்திருக்குது. நம்ம உண்டாக்கும் போது அவருடைய நோக்கம் அதான் இருந்தது. நம்முடைய தெரிந்து கொள்ளுதல தான் கட்டளை கொடுத்துருக்காரு. அதனால ஆராதிக்கிறோம். தெய்வமா இருக்கிறார், அதனால ஆராதிக்கிறோம். சகலமும் அவராலே உண்டாக்கப்பட்டிருக்கு, அதனால ஆராதிக்கிறோம்.
மரிச்சவர், அதனால ஆராதிக்கிறோம். அருமையான பாயிண்ட் தான். என்னுடைய பாவத்திற்கு அவர் மரிச்சிருக்கிறார். மரிச்சது மட்டுமல்ல, உயிரோடு எழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நான் ஆராதிக்க வேண்டியது அவசியம். நிறைய பாயிண்ட்டை சொல்லிட்டீங்க. அதுதான் அதனுடைய பேஸை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். அவர் என்னை உண்டாக்கினவர், அவர் என்னை அழைத்தவர். அவருடைய சமூகத்துக்கு நான் செல்லும்போது பரிசுத்த தேவனை குறித்ததான பயம் எனக்கு வேணும். அதான் முதலாவது. அவருடைய சமூகத்துக்கு நேராக நான் கடந்து வரும்போது பரிசுத்த தெய்வம் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிற பயம் எனக்குள்ளே வரணும். பயம் இல்லாமல் நான் அவரை ஆராதிக்கவோ மகிமைப்படுத்தவோ முடியாது. பயம்னா நம்ம பயப்படுற பயம் கிடையாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நான் கொடுத்து அவருடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கணும். ரெண்டாவது, நான் மகிழ்ச்சியோடும், இன்னொன்று சொல்ல போனால் சந்தோஷத்தோடு அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கணும். துக்க முகத்தோடு வந்து அவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடாது. சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட தேவ சமூகத்திலே வந்து நான் அவரை ஆராதிக்கணும். ஆராதனையிலே அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அமர்ந்திருந்து அதை நான் செய்யணும். நான்காவது காரியம், கடவுள் அவருடைய வார்த்தைக்கு நான் முழுமையாக கீழ்ப்படிந்தவனாக அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவரை ஆராதிக்கணும். ஐந்தாவது, கடைசியாக சகோதரன் சொன்னபோது அவருடைய சொல்லியபடி, அவர் சொல்லியபடி நான் அவரை ஆராதிப்பதற்கு நான் முயற்சி செய்யணும். இன்னைக்கு அவர் சொல்லியபடி எங்கேயும் ஆராதனை நடத்துறது இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். மனிதன் தன்னுடைய சிந்தனையிலே எப்படியெல்லாம் அவரை ஆராதிக்கணுமோ அப்படிதான் ஆராதிக்கிறாங்க. வேதம் சொல்லியபடி எங்கேயும் ஆராதனை நடத்துறது இல்லை. நம்முடைய சபையில் சகோதரர்கள் மட்டும்தான் பேசுகிறோம். கேள்வி கேட்டால் சகோதரிகள் தான் பதில் சொல்கிறாங்க, நாம் அமைதியாக இருக்கிறோம். ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். கேள்வி கேட்டால் அங்கேருந்து தான் பதில் வருது, ஆனால் பேசுறதெல்லாம் நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆராதனை என்னை உயர்த்துவதற்காக அல்ல, என்னை உயர்த்துவதற்காக அல்ல. அது தமிழில் வந்து ரொம்ப வித்தியாசமாக சொன்னாலும் நல்லா இருக்கும். ஆராதனை என்பது என்னை உயர்த்துவதற்காக அல்ல, என்னை முதலாவதாக கொண்டும் அல்ல, முழுக்க முழுக்க என்னுடைய தேவனை மட்டுமே உயர்த்தியதாக இருக்கணும். அதான் ஆராதனை. இன்னைக்கு மனிதர்களை மட்டும்தான் உயர்த்தி காண்பிக்கிறாங்க. நம்ம நிறைய டிவிலெலாம் பார்க்குறீங்க. ஐயா வந்து பேசுனா அப்படி, ஐயா வந்தா, அந்த ஐயா விட்டாங்க, இந்த ஐயா வந்தா எல்லாம் நடந்துடும். கர்மானதனுடைய பிள்ளைகளை, மனிதனை உயர்த்துவதற்காக கடவுள் உங்களையும் என்னையும் ஆராதிப்பதற்கு அழைக்கவில்லை. அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவரை முதலாவதாக நிறுத்துவதற்காக. ஒரு சின்ன நான் படித்தது தான், அதை நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு சிறு பெண்ணை தினந்தோறும் அவருடைய தகப்பனார் கூட்டிக் கொண்டு சபைக்கு வர்றார். சபையில் ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கிறிஸ்து, அந்த சொரூபத்தை அந்த பொண் தினந்தோறும் வந்து பார்க்குறா, வாரந்தோறும் வந்து பார்க்குறா. ஒரு நாள் அவள்கிட்ட ஒரு கேள்வி வருது, என்னப்பா வர்றீங்க, இதுக்கு நேராக நிற்கிறீங்க, இவர் தான் கடவுள், இவரை வணங்குங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்க, வார வாரம் அதான் நடக்குது. அவர் சிலுவையில் தொங்குறாரு, கை காலெல்லாம் ஆணி அடித்து வச்சுருக்கிறாங்க, அவரை காப்பாற்றிக்கிற முடியாமல் தான் அங்கே தொங்க வச்சுருக்கிறாங்க, அவரை என்கிட்ட கடவுள்னு சொல்லி அனுப்பிப்படுத்துறீங்களே எப்படிப்பா அப்படின்னு கேட்டு, அதற்கு அந்த தகப்பனார் அந்த குழந்தைக்கு புரிகிறது மாதிரி ஒரு பதில் சொல்கிறார். ஒரு சின்ன குழந்தை அம்மா அடுப்பில் உலை வச்சுட்டு வந்துடுறாங்க. இந்த குழந்தை போயிட்டு தெரியாமல் அந்த உலையை தட்டி விட்டுருது. கொதிக்கிற தண்ணி இந்த குழந்தை மேலே விழுந்து முழுவதுமாக வெள்ளையாயிடுச்சு, சரீரம் முழுவதும் வெள்ளையாயிடுச்சு. ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க அந்த குழந்தைகிட்ட சொல்கிறார், எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு, எமர்ஜென்சியில் இருக்காங்க, அம்மா பார்க்க விடலை, முழுவதுமே வெள்ளையாயிடுச்சு. அப்போ அம்மா போய் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, என் குழந்தை பிழைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு. உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க, பிழைச்சா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கடவுள் ரொம்ப டாக்டர் நிறைய முயற்சி செய்து அந்த குழந்தையை காப்பாற்றிட்டார்.
நான் காப்பாற்றின குழந்தைய அந்த அம்மாவால் பார்க்க முடியல. அவ்வளவு கொடூரமாக இருக்குது அந்த பொண்ணு, ரொம்ப மோசமாக இருக்குது. பார்க்கவே அந்த அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை தானாங்கிறத பார்க்கறதுக்கே முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாறு இருக்குது. டாக்டர்கிட்ட கேட்குது அந்த அம்மா, இந்த குழந்தைய நான் மறுபடியும் என் பொண்ணு மாதிரியே அழகாக பார்க்கணும்னா ஏதாவது வழி இருக்குதா? டாக்டர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சொல்கிறார், ஒரே ஒரு வழி இருக்குது, ஒரே ஒரு வழி இருக்குது. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற தோள்களை கிழித்து அந்த பெண்ணுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன் செஞ்சேன்னா அது சரியாயிடும். மறுபடியும் ஓரளவு அந்த பெண்ணை பழைய நிலைமைக்கு கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா யோசிச்சுட்டு ஒத்துக்கிறாங்க. ஆப்ரேஷன் நடக்குது. எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த குழந்தை திரும்பி பழைய நிலைமைக்கு வர்றா. அந்த அம்மா பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் இந்த அம்மா பார்க்க முடியாத நிலைமைக்கு மாறி போயிட்டாங்க. அந்த குழந்தை எப்படி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தெரியாமல் இருந்ததோ அப்படியே அவங்க அம்மா மாறி போயிட்டாங்க. குழந்தை அழகாக வந்துருச்சு. அவங்க அம்மாவுடைய தோலை முழுவதுமே செதுக்கி பொண்ணுக்கு அழகாக ஆப்ரேஷன் பண்ணி நீட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அம்மாவுடைய உடல் முழுவதுமாக சேர்ந்துச்சு போச்சு. அதுக்கு அதை எழுதினவர் சொன்னார், அந்த வைத்தியம் பார்த்த டாக்டர் பிதாவாகிய தேவன் அந்த குழந்தைகிட்ட சொல்றார், தன்னுடைய சரீரம் முழுவதும் உரு இழந்து போன மோசமான இந்த குழந்தையை மறுபடியுமாக மீட்டெடுக்கும்படி தன்னுடைய சரீரத்தை கொடுத்துச்சு. பார்த்தீங்களா, அவர் தான் நீ பார்த்த இந்த இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீ நல்லா வந்திருக்கிறேன்னா அவர் முழுவதுமாக தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுத்ததுனால தான் நீ இன்னைக்கு பழையபடி வந்திருக்கிற அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரிய வச்சாராம். அவருக்கு முன்னாடி தான் நான் போய் தினந்தோறும் ஆராய்ச்சிட்டு வரேன்னு சொன்னார். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளை, கடவுள் இந்த உலகத்தில் தன்னை முழுவதுமாக அப்படி செய்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் எங்கேயோ பிறந்திருக்கிறோம், எங்கேயோ வளர்ந்திருக்கிறோம். ஆனால் அவர் எனக்காக செய்த அந்த மாபெரும் தியாகத்தின் மித்தமாக இன்றைக்கு நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். சபையாக ஒன்று சேர்ந்தவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எனக்கு அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது அவ்வளோ எப்படி உருக்கமாக இதை யோசித்து பார்த்து எழுதியிருப்பார். அந்த தெய்வத்தை தான் நீங்களும் நான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. அவருடைய வாழ்க்கையை திருப்புவதற்காக, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக அவர் தன்னையே தன்னுடைய முழு உருவத்தை மாற்றிக்கொண்டார். பார்க்க முடியாதவளுக்கு பிதாவாகிய கடவுள் அவரை பார்க்க முடியாதவளுக்கு உரு தெரியாதபடிக்கு சிலுவையிலே தொங்கினார். அந்த தெய்வத்தை தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை குறித்து பேசுவதற்கு நாம் பயப்படக்கூடாது. அவரை குறித்து அறிவிப்பதற்கு நாம் பயப்படக்கூடாது. அவரை குறித்து தியானிப்பதற்கு நாம் பயப்படக்கூடாது. அந்த தெய்வம் எனக்கு உயிர் கொடுத்தவர், என்னை மீட்டு கொண்ட தெய்வம். எனவே அப்படிப்பட்ட இடத்திலே நாம் வந்து அவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டியது அவசியம். 100வது சங்கீதம் 2வது வசனத்தில் சொல்றார், சங்கீதம் 100:2 வாசிங்க. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதிக்கு முன் வாருங்கள். இந்த சந்தோஷம் எனக்கு இருக்கிறதா? இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறேன்? வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். ஆயத்தம் வேணும். ஆயத்தம் இல்லாமல் கடவுளை நான் ஒருபோதும் ஆராதிக்க முடியாது, நான் மகிமைப்படுத்தவும் முடியாது. ஆனந்த சத்தத்தோட தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியோட அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து ஆராதிக்க வேண்டியது அவசியம். 122வது சங்கீதம் 1வது வசனம் தாவீது அழகா சொல்லுவார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் சொன்னார். இந்த மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்குதா? காலையில எழுந்திரிங்க எழுந்திரிங்க எழுந்திரிங்கன்னு கணவன்மார்கள் எழுப்பி வர்றோம். 6 நாள் நல்லா உற்சாகமா வேலை செய்யணும், நல்லா மறந்துடாதீங்க. 6 நாள் டியூட்டிக்கு போறதுக்கு, வேலை செய்வதற்கு அதிகாலை எழுந்திரிக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், சாப்பாடை கட்டிக்கிறோம். ஐயோ போனா ஓனர் ஏதாவது திட்டுவாரே, எல்லா பயமும் இருக்குது. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வரும்போது அந்த பயம் சுத்தமாக இல்லாமல் போயிடுது. எப்போ போனாலும் அவரை ஆராதிக்கலாம், எப்போ போனாலும் அவரை மகிமைப்படுத்தலாம். வேதம் அப்படி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். நம்ம மகிழ்ச்சியாக வந்திருக்கிறோமா? மகிழ்ச்சியாய் அவரை ஆராதிச்சோமா? மகிழ்ச்சியாய் அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய பாத்திரத்தில் பங்கு கொண்டோமா? பல நிலைமைகளில் நம்ம இதை வேணான்னு சொல்லி ஒதுக்குறோம். நம்ம ஆராதனை சிந்தனையில் கேட்டோம், ஒதுக்குறோம்.
நான் பாவத்தோடு இருக்கிறேன், அதை நான் வெளியில் சொல்ல முடியாது, நான் பாவம் செஞ்சுட்டு வந்துட்டேன், நான் வெளியில் சொல்ல முடியாது, நான் இதில் பங்கு உண்டா கடவுள் என்னை தண்டிப்பார். இந்த பயம் உங்களுக்குள்ளே இருக்குது, இந்த பயம் இருக்குது. அடுத்த வாரம் நான் நல்ல மனுஷனா மாறிடுவேன், பரிசுத்தவனா மாறிடுவேன், எப்படிங்க முடியும்? இந்த வாரம் நான் கெட்டவன், இந்த வாரம் நான் பாவம் செஞ்ச தேர்தலில் தொட முடியாது, நான் அடுத்த வாரம் நல்லவனா மாறிடுவேன், அப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த சிந்தனை எனக்குள்ளே வருது. இந்த சிந்தனை எனக்குள்ளே வர்றதுனால தான் அவ்வளோ மனதைரியத்தோடு கூட இதை வேணான்னு சொல்லி ஒதுக்குறோம். இப்போ கடவுளை சமூகத்தில் நம்மை நாமே சரண்டர் செய்வதற்கு ரொம்ப தயங்குறோம், அவரோடு கூட ஒப்புராவதற்கு தயங்குறோம், அவரோடு கூட சமாதானமாகிறதுக்கு தயங்குறோம். இந்த வாரம் எடுக்க வேணாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறோம். நான் கண்மானதையுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய மரணத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரமும் உங்களுடைய சமூகத்தில் நெருங்கும் போதெல்லாம் அவரை நோக்கி பார்த்தா பயம் ஆட்டோமேட்டிக்காக வரும். பாவரிக்கை செய்வதற்கான எண்ணங்களை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். அவரோடு ஒப்புரவாகவும், இங்கே வந்து ஒப்புரவாகி இதில் பங்கிடக்கூடாது, அது ஒப்புரவாகுதலே கிடையாது. உங்கள் குடும்பத்தில் அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரோடு கூட ஒப்புரவாகி, ஆண்டவரே இந்த வாரத்தில் நான் இப்படிலாம் இருந்திருக்கிறேன், தயவுசெய்து உமக்கு பிரியமில்லாமல் இருந்தேன், நான் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவரோட ஒரு ஒப்புரவாகாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உங்களுடைய எண்ணத்தில் நினைப்பீர்களானாலும் ஒருபோதும் கடவுள் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ 47ஆம் சங்கீதத்தில் 1-2 வசனங்களை வாசிங்க. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஏங்க அவர் ஆராதிக்கணும்? அவர் பூமி எங்கும் மகத்துவமான ராஜாவாக இருக்கிறார், அவரை நான் ஆராதிக்கணும். இது ஒரு தேசத்திற்கு அல்லது ஒரு இனத்தாருக்குரிய கடவுள் இல்லை. அது உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு தேசத்திற்கு அல்லது ஒரு கூட்ட ஜனங்களுக்கு மட்டுமான தெய்வம் அல்ல. பூமி அனைத்திற்கும் ஒரு ராஜாவாக இருக்கிறார், பூமி அனைத்தையும் ஒரு ஆளுகை செய்கிறார். எனவே அவருக்கு கீழாக என்னை ஆளுகை செய்கிற தேவனை நான் போய் அவரை ஆராதிக்கிறேன், அந்த சந்தோஷத்தோடு வந்து அவருடைய சமூகத்தில் ஆராதிக்கணும். இந்த எண்ணம் இருக்கணும். இல்லைன்னா அவரை மகிமைப்படுத்த முடியாது, அவரை ஆராதிக்க முடியாது. எல்லாரும் கிறிஸ்துவாகிய ஒரே இரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்கும் என்ற எண்ணம் நமக்குள்ளே வேணும். அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. சில வேளைகளில் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், ஏன் கடவுளை போய் நான் சபையில் தான் ஆராதிக்கணுமா, வீட்டிலே ஆராதிச்சு எல்லாமே அப்படிலாம் நினைக்கிறோம். கடவுளை என்னை வச்சிட்டாரு, அவர் பிள்ளையை என்னை மாத்திட்டாரு, நான் ஏன் சபைக்கு போகணும், சபையில் போய் ஆராதிக்கணும், ஏன் நான் வீட்டிலே செஞ்சா கடவுளை ஏற்றுக்கிற மாட்டார், இந்த எண்ணங்கள்லாம் வருது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் டீச்சரு, என்னுடைய மனைவியும் டீச்சர் தான். என் பிள்ளை வளர்ந்துட்டான், பள்ளிக்கூடத்துக்குலாம் போவானா, நான் உனக்கு சொல்லித்தரேன், நான் உனக்கு சர்டிஃபிகேட் தந்துடுறேன், நீ வேலைக்கு போயிடலாம்னா எந்த கவர்மெண்ட் ஒத்துக்கிறோம்? சும்மா சாதாரணமாக நான் சொல்கிறேன். என் பிள்ளை வளரும்போது நாங்கள் 2 பேரும் டீச்சருப்பா, எல்லா பாடமும் நான் சொல்லி தந்துடுறேன், சர்டிஃபிகேட்டும் நானே தந்துடுறேன், நீ வேலைக்கு போயிடலாம்னா சட்ட திட்டங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாது. சபையாகிய சட்ட திட்டங்களுக்குள்ளாக நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம், ஒழுக்கத்தோடு இருக்கிறோம். தேவன் எனக்கு எந்த சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறாரோ அதற்கு நான் கட்டுப்பட்டவனாக கீழ்ப்படிந்தவனாக கடந்து போவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க, அதை வாசிங்க. 41 வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்களை கடவுள் சேர்த்துக் கொள்ள. அடுத்தது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் இருந்தார்கள். போதும். இது எங்கே நடக்கும்? வீட்லையா? சபை கூடி வரும்போது தான் இதெல்லாம் நடக்கும். சபையில தான் உபதேசிக்கப்படும், சபையில தான் கூடி வரும்போது அப்பமிக்கப்படும், சபையில தான் ஒழுங்கு இருக்கும். இதெல்லாம் சபையில தான் நடக்கும். அடுத்த வசனத்தை வாசி. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். போதும். வேதம் என்ன சொல்லுது? எனக்கு யார் யாரு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க இது எங்கே தெரிந்து கொள்ளப்படும்? சபையில தான் தெரிந்து கொள்ளப்படும். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எங்கே தெரிந்து கொள்ளப்படும்? சபையில தான் தெரிந்து கொள்ளப்படும்.
யாருக்கு என்ன வியாதி இருக்கு அதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா சபை ஒன்றாக சேர்ந்து ஒரு மனத்தோடு ஜெபிக்கணும்னா சபைக்கு வரணும். இது அன்றைக்கு நடந்திருக்கு. ஆதி திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நடந்த சம்பவம். 56 வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே வீட்டிலே சேர்த்து கொண்டார். இருக்குதா? எங்கே சேர்த்தார்? சபையிலே சேர்த்து கொண்டார். தலைவலி வந்தா வீட்டிலே உட்காந்துக்கிறோம். ஐயோ தலைவலிக்குது, இன்னைக்கு வேணாம், அடுத்த வாரம் ஆராதிச்சுக்கலாம். ஜுரம் வந்தா ஐயோ ஜுரமா இருக்குது, அடுத்த வாரம் போய்க்கலாம். எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய அன்பை நாம் ருசித்து பார்த்ததுண்டானால் நாம் ஒருபோதும் அவருடைய ஆராதனையை அசட்டை செய்யவே மாட்டோம். தேவன் பரிசுத்தவான்களுடைய சபையிலே பயப்படத்தக்கவராயிருக்கிறார்னு சொல்லி சங்கீதத்திலே வாசிக்கிறோம். 89 சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். அவ்வளவு பெரிய மகத்துவமுள்ள நம்முடைய தெய்வம் அவர். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்துல சாலமோன் இப்படியாக எழுதுகிறார். 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வாசிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். பழைய ஏற்பாட்டு சபையிலே தேவனுடைய ஆலயம் முதலாவது கட்டப்பட்டு திறக்கப்பட்ட போது தேவனுடைய மகிமை இறங்கியதை பார்த்த தேவ ஜனங்கள், ஆசாரிகள் உள்ளே நுழைய முடியாதபடிக்கு தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. அவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள கடவுளை தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். நீங்களும் அவருடைய மகிமையை பார்க்கல. ஒருவேளை நம்ம பெண்டிகாசா இருந்தால் பார்த்துருப்போம். கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது, அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய மகிமையை கண்டு பயந்தார்கள். தேவனுடைய சமூகத்திலே ஆசாரியர்கள் கூட நுழைய முடியவில்லை. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. அந்த பயங்கரத்தை நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். இங்கே சரியாக இருந்ததை அங்கே போய் பார்க்க முடியும், அதை மறந்துடாதீங்க. இங்கே நான் சரியா இல்லைன்னா அங்கே எப்படி போக முடியும்? அங்கே எப்படி அவரை பார்க்க முடியும்? அங்கே எப்படி அவருடைய மகிமையை காண முடியும்? சங்கீதம் 5:7வது வசனத்தை வாசிங்க. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். இந்த பயம் எனக்குள்ள இருக்குதா? இந்த பயத்தோடு நடுக்கத்தோடு நான் வந்து அவரை ஆராய்ச்சிருக்கேனா? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போனா போதும், அப்பத்திலையும் ரசத்திலையும் பங்கெடுத்து வந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வரக்கூடாது. அவருக்கென்று ஒரு கணத்தையும் அவருக்கு வந்து ஒரு மரியாதையும் கொடுக்கிறவர்களாக நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். சரி, ஒரு 3 பாயிண்ட் தான் ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, நாம் எப்படி தேவ சமூகத்தில் வர வேண்டும்? முதலாவது, என்னை நானே ஆயத்தப்படுத்தினவனாக அவருடைய சமூகத்தில் வரணும். ஆயத்தம் இல்லாமல் அவருடைய சமூகத்தில் வரக்கூடாது. பிரசங்கினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. 2 டிரான்ஸ்லேஷன் நான் பார்த்தேன். இங்கிலீஷ் பைபிள் எங்கள் வீட்டில் 2 இருக்குது. 2லேயுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. As you enter the house of God, keep your ears open and your mouth shut அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய கண்களை தேவனுடைய சமூகத்தில், உன்னுடைய காதுகளை தேவ சமூகத்தில் திறந்திர, வாய் எப்படி செய்யணுமா? மூடிக்கிட்டு அமைதியாக கேட்டுக்கிட்டுன்னு சொல்கிறார். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் எப்படி போட்டிருக்கு? Give the foot of when the goes to the house of God and be more ready to hear. And more ready to hear
தென் கிவ் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய சமூகத்துக்கு கடந்து போகும்போது எந்த அளவுக்கு நம்முடைய நடையை காத்து கொள்ள வேண்டும்னு சொல்லி வேதம் சொல்லுது. நிறைய நம்ம சொல்லலாம். உன் நடையை காத்துக்கொள் அப்படின்னு சொல்றார். தேவனை ஆராதிக்க முதலாவது என்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும், என்னுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும், அது குடும்பமாக ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சபைக்கு போவோம், மனைவியை விட்டுட்டு அல்லது குழந்தைகளை விட்டுட்டு அல்லது நான் தனியா போய், அதெல்லாம் வேதம் எங்கேயுமே சொல்ல. குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம் ஆராதிக்க வேண்டியது அவசியம். தேவ சமூகத்திலே தேவையற்றவைகளை நாம் பேசாதபடிக்கு கடவுள் எனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அதை நான் கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார்? என்னுடைய பாவத்தை குறித்து அவர் உணர்த்துகிறாரா? அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் அதை அவருடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு உணர்த்துகிறாரா? இது ரொம்ப கவனமா நான் கேட்க வேண்டியது அவசியம். தேவையற்றதை பேசாமல் தேவ சமூகத்திலே கற்றுக்கொள்ள நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்கூலுக்கு போறது மாதிரி தான். ஒரு பிள்ளை போய் என்ன படிச்சுட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம். ஒரு நல்ல பெற்றோர்கள் அதை செய்வோம். நான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் போய் எதை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன்? இல்லை வந்தேன், உட்கார்ந்துருந்தேன், யாரோ பேசுனாங்க, கேட்டேன், போனேன், அதெல்லாம் இங்கே இல்லை. அது ஒரு ஆத்மாவுக்கு அழகல்ல. கடவுள் எனக்கு என்ன பேசினார், என்ன எனக்கு கற்றுக் கொடுத்தார், இதை நான் என் வாழ்க்கையில ஆசை போடணும். சில நேரத்தில் தூங்கும்போது நான் பிரசங்கம் பண்ற மாதிரியே தூங்குவேன். கனவு வரும் எனக்கு. கடவுள் எனக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறார், எதை எனக்கு ஆயத்தப்படுத்தி வர சொல்லி இருக்கிறார், இதை நான் குடும்பமாக வீட்டில் இருந்து ஆயத்தப்படுத்தணும். அவருடைய சபையிலே வருது உண்மை விளங்கக்கூடியதா இருக்கிறது. 82 சங்கீதம் 1 வாசிங்க. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவனுடைய சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். என்னுடைய கடவுள் அங்கே மகிமை புரிந்தவனாய் எனக்கு முன்பாக போய் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நான் வீட்டில் உட்கார்ந்துட்டு கடவுள் முன்னாடி வரக்கூடாது, நான் முன்னாடி வரணும், அவருக்கு முன்னால வந்து அமர்ந்திருக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம அதில் தோல்வி விடுறோம், நாம பின்னால வர்றோம். தேவனுடைய சபையிலே தேவன் எழுந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எழும்பி இருக்கிறார். ஏன்னா அவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள கடவுள். சங்கீதம் 89 சங்கீதம் 5 வாசிங்க. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். பரிசுத்தவான்களுடைய சபையிலே கடவுள் பயப்படத்தக்கவர். அந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த ஆராதனை முடிகிற வரலை நான் இருந்துட்டு போகணும். இங்கே உட்காந்துக்கிட்டு சிந்திக்க வேண்டியது, மதியானம் என்ன சமைக்கலாம், இல்லை கடையில் என் வீட்டுக்காரர் ஏதாவது வாங்கி கொடுத்துருவாரா, எனக்கு வேலையை குறைச்சிடுவாரா, நான் துணி துவைக்கணுமே, இவ்வளவு துணி சேர்ந்து போச்சு, அவர் ஏதாவது உதவி செய்வாரா? இந்த சிந்தனையெல்லாம் இருந்துக்கிட்டு நான் எங்கே ஆராதிக்கிறத வர, எப்படி ஆராதிக்க முடியும்? நடக்காது. பரிசுத்தவான்களுடைய சபையிலே கடவுள் எப்போதும் ஆளுகை செய்து கொண்டவராக இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். 119 சங்கீதம் 73 வாசிங்க. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். பிரமாணங்களை தியானிக்கிறேன். இந்த எண்ணம் எனக்குள்ள இருக்கணும். கடவுளுடைய வார்த்தை வருகிறது, அதற்கு நான் பயந்தவனாக, தேவன் என்னோடு கூட என்ன பேசுகிறார், எதை எனக்கு விளக்கி சொல்கிறார் என்பதை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சிந்தனையற்ற மனிதனாக அவருடைய சமூகத்திலே நான் செல்லக்கூடாது. 2வது விஷயம், பிரசங்கி 5ஆம் வசனம் 5வது அதிகாரத்தில் 1ல் 2வது பாகத்தை வாசிங்க. மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். செவி கொடுக்க சேர்வதே. என்னுடைய பலி எப்படிப்பட்டதா இருக்கிறது? போன மாசம் தான் பேசணும். லேவியாரம் 10ஆம் அதிகாரம் எடுத்துங்க, 3வது வசனத்தை மட்டும் வாசிங்க. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, 10ஆம் அதிகாரம் என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாமல் இருந்தான். இதற்கு முன்னால நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்.
நாதாப் அபியூ 2 பேரையும் கர்த்தர் அடித்து அவர்கள் மரணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே ஆரோனுக்கு கோபம் வரல. ஐயோ 2 பிள்ளைங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அப்படியே திகைச்சு போய் நிற்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை மோசே அங்கே சொல்லுகிறார். திரும்ப மெதுவா வாசிங்க. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். இதுதான் என்றான். கடவுளுடைய வார்த்தையை ஆரோன் அப்படியே கேட்கிறார். இந்த மகிமையின் கடவுள், இந்த பரிசுத்தமுள்ள கடவுளை என்னுடைய பிள்ளைகள் தவறான நோக்கத்திலே அவரை நெருங்க முயன்றதினாலே அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள் என்பதை மோசே மூலமாக ஆரோனுக்கு உணர்த்தப்பட்டதினாலே அவன் எதுவுமே பேசல, அமைதியா இருந்தான். பிள்ளைங்க 2 பேரும் இறந்து கிடக்கிறாங்க. என்னுடைய தேவன் எவ்வளவு மதிப்புள்ளவர், எவ்வளவு பரிசுத்தமானவர், எவ்வளவு மகிமை நிறைந்தவர், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சா அவருடைய சமூகத்தில் இப்படி அவருக்கு மதிப்பு கொடுக்காம மரியாதை கொடுக்காம ஏனோ தானன் வந்து அவரை ஆராதிக்க முடியுமா? அதே தெய்வம் தான் இன்னைக்கு இருக்கிறார். அதே ஆரோனுடைய குழந்தைகளை சாகடிக்க கொடுத்த அதே தெய்வம் தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். ஆரோன் தேவனுடைய பரிசுத்தத்தை அறிந்தவன், அவருடைய மகிமை அறிந்தவன். தேவ வார்த்தையை எச்சரிக்கும் போது அமைதியா இருக்கிறான், எதுவுமே பேசல. மூடர் பலியிடுவதை போல என்னுடைய பலி இருக்கக்கூடாது தேவ சமூகத்தில். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வாசிங்க. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். நான் எப்படிப்பட்ட பலியை இன்றைக்கு தேவ சமூகத்திலே நான் கொண்டு வந்திருக்கிறேன். துன்மார்க்கனுடைய பலி தேவ சமூகத்திலே அருவருப்பானது. நான் பல சிந்தனைகளோடு கூட உலக பிரகாரமாக சிந்தித்து கொண்டு தேவ சமூகத்திலே அவரை மகிமைப்படுத்தணும்னா முடியவே முடியாது. அவரை ஆராதிக்கவும் முடியாது. என் எண்ணங்கள் அவருக்கு நேரே செலுத்த முடியாது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வாசிங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. 66ஆம் சங்கீதம் 18வது வசனம். என் இருதயத்தில் தெரிஞ்ச வசனம் தான். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தையை கொண்டிருந்தனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டான். கடவுள் பேசுகிறது என் செவியிலே வந்து விழுவாது. என் இருதயத்திலே பரிசுத்தம் இல்லாதவடைக்கு அக்கிரம சிந்தை இருக்குமானால் தெய்வம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பது என்னிடத்திலே வந்து சேரவே சேராது. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம். துன்மார்க்குடைய பலி அருவருப்பானது, அது துர்ச்சிந்தையோட செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். துர்ச்சிந்தனையோட செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். 21, 27 தானே? ஆமா, மறுபடியும் வாசிங்களேன். அருவருப்பானது துர்ச்சிந்தனையோடு செலுத்தினாலும் எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குது? தேவ சமூகத்திலே நான் எப்படிப்பட்ட சிந்தையோடு கூட அவரை வந்து நான் இன்னைக்கு ஆராதிச்சிருக்கிறேன். கடவுள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். என்னுடைய சிந்தனை மாம்சத்துக்குட்பட்டதா இருக்குமானால் நான் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தவே முடியாது. ஸோ மூடர் பலியிடுவதை போல என்னுடைய பலிகள் இருக்கக்கூடாது. கடவுள் எனக்கு எதை செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, எப்படி அவரை நெருங்க கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, எப்படி அவரை ஆராதிக்க கற்றுக் கொடுத்திருக்காரோ அதன்படி அவரை நெருங்க வேண்டியது அவசியம். கடைசியாக சங்கீதம் 50வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசிங்க. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோட ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களை இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. இந்த சங்கீதம் வாசிக்கும் போது நம்மளுக்கு பயம் வரணும். இவ்வளவு பெரிய தவறுகளை செய்து கொண்டு வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நாம் ஆராதிக்க முடியுமான? முடியாது.
வரிசையை பட்டியலிடுறார் பாருங்க. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவுண்டாய், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒன்றாய் நிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் எப்படி நெருங்க வேண்டும்? எவ்வளவு பரிசுத்தமுள்ள கடவுள்! நான் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவனாய் அவருடைய சமூகத்தில் வர வேண்டும்? இதற்கு நான் ஆயத்தமாகி வர வேண்டியது அவசியம். நான் சபையில் வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, சபையில் வந்து ஆயத்தப்படுத்த முடியாது, சபையில் வந்து தேவனோட ஒப்புரவ முடியாது. என்னுடைய ஒப்புரவாதல் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அங்கிருந்து வந்து தான் அவரை ஆராதிக்க முடியும். மூன்றாவது காரியமாக, தேவ சமூகத்திலே அவர் விரும்பும் பலிகளை நான் செலுத்த வேண்டியது அவசியம். அவர் என்னிடத்திலே எப்படிப்பட்ட பலிகளை விரும்புகிறாரோ அதை நான் செலுத்த வேண்டியது. 53ஆம் சங்கீதத்தை எடுத்துங்க. 51. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர். தவறாக எழுதியிருக்கிறேன். 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். கடவுளுடைய சமூகத்தில் என்னை நொறுக்க வேண்டியது அவசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய சுத்தியில் எடுத்து போட்டு அடிக்கிறதெல்லாம் கிடையாது. என்னுடைய தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை நான் உணர்ந்தவனாக அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுகணும். என்னுடைய தப்பிதங்களுக்காக அழுகணும். என்னுடைய தவறுதலுக்காக அவருடைய சமூகத்திலே ஒப்புரவாகணும். ஒப்புரவாகாமல் அவரை நான் ஆராதிக்கவோ பிரியப்படுத்தவோ முடியாது. 34ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். கடவுள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சமூகத்திலே நான் நொறுங்க வேண்டியது அவசியம். இந்த மனநிலை நம்மளுக்கு அவசியமாக இருக்கிறது. தேவனிடத்திலே எதிர்பார்க்கிறது தான். 8வது வசனத்தை வாசிங்க. அதிலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்னுடைய தெய்வம் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போயிடுறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எவ்வளவு நல்லவர், எவ்வளவா என்னிடத்திலே அன்பு கூர்ந்திருக்கிறார், எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறார். நான் நிறைய நேரங்களில் அதுதான் உட்காந்து யோசிப்பேன். என்னை எப்படி ஆண்டவரை நீ நேசிச்சிங்க? என்னை எந்த அளவுக்கு நீ நேசிக்கிறீங்க? ஏன் என்னை நேசிங்கன்னு சில நேரத்தில் கேள்வி கேட்பேன். எவ்வளோ பேர் இருக்கிறான், எவ்வளோ சன்மார்க்கர்கள் இருக்கிறான், அடுத்த உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாத அளவுக்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த ஜெயின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஞ்சு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டிக்கில் அப்படியே கூட்டிக்கிட்டு தான் நடப்போம். எறும்பு கூட அவன் தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவனுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் எனக்கு எப்படி ஆண்டவரே கிடைச்சுன்னு யோசிக்கிறது உண்டு. அது எவ்வளோ பெரிய கடவுள் பாருங்க. ஒரு 5 பாயிண்ட்டை நான் சிந்திச்சு எழுதி வச்சிருக்கேன். நம்முடைய நடத்தையிலே நான் நீதியாய் நடக்க வேண்டியது அவசியம். நான் அவருடைய விரும்பும் பலிகளை செலுத்த வேண்டுமானால், நான் அவருக்கு பிரியமான பலியை செலுத்த வேண்டுமானால், முதலாவது என்னுடைய நடக்கையிலே நான் நீதி உள்ளவனாக இருக்கணும். 2வது, என்னுடைய நீதி உள்ள செயல்கள் என்னை ஒருபோதும் ரட்சிக்காது என்பதை நான் இருதயத்தில் நினைவு கூற வேண்டியது அவசியம். தகுதியற்ற என்னுடைய நீதியின் மித்தமாக என்னை ரட்சிக்காதபடிக்கு முழுக்க அவருடைய கிருபையினாலே ரட்சித்தார் என்ற எண்ணம் எனக்குள்ளே எப்போது வரணும். ஒரு விசுவாசிக்கு ரொம்ப முக்கியம். என்னை ரட்சிப்பதற்கு தேவனுடைய கிருபை தேவை என்பதை உணர்ந்தவனாக இருக்கணும். 3வது காரியம், அவருடைய கிருபை இல்லாமல் நான் சபையில் கூடி அவரை ஆராதிக்க முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் அவரை மகிமைப்படுத்தாது. அவருடைய கிருபை இல்லாமல் என்னை ரட்சிக்காது. முழுக்க அவருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் தேவைப்படுகிறது. எனவே அவருடைய கிருபையை சார்ந்து ஒரு விசுவாசி வாழ வேண்டியது அவசியம். 4வது காரியம், என் நீதி உள்ள வாழ்க்கை சுயநீதி உள்ளவனாய் பெருமையுள்ளவனாய் அதை மாற்றிவிடக்கூடாது. என்னுடைய நீதி உள்ள வாழ்க்கையானது, ஐயோ நான் ரொம்ப நல்லவன் அப்படிலாம் நான் பெருமை பாட்டக்கூடாது.
அது என்னை சுயநீதி உள்ளவனாய் கொண்டு போய் மாற்றிவிடும், பெருமை உள்ளவனாய் என்னை மாற்றிவிடும். எனவே கடவுளுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் தகுதியற்றவன், இந்த தகுதியான இந்த பாத்திரை தான் நீ நிரப்பி இருக்கிறீர், நீ நேசிக்கிறீர், அன்பு கூறி என்பதை நான் நினைவுறவனா இருக்கணும். அஞ்சாவது காரியம், தேவனோடு நடப்பதும் அவருக்கு கீழ்ப்படிவதும் அவரை முழுமையாக நம்புவதும் என் மேல் விழுந்த கடமை என்பதை நாம் உணர்ந்தவனாக அவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கணும். அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியணும். அவரோடு கூட நடக்கணும். அவரை நம்பணும். எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்பணும். பல நேரங்களில் அவரை நம்பாம போயிடும். என்ன ஆண்டவர் என்னை இப்படி கைவிட்டாருன்னு சொல்லி, அதெல்லாம் இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்பி வாழணும். இந்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தேவ சமூகத்திலே நாம் அவருடைய விரும்பும் பலிகளை நாம் அவருடைய சமூகத்தில் இருக்க முடியும். மத்தேயு 5:3 சொல்றார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நாம் ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் எப்போதும் அவருடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். நாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். காண முடியாத ராஜ்யத்தை ஒரு நாளே காணப்போகிறோம். நீதியுள்ள தெய்வனுக்கு முன்பாக நாம் ஒரு நாளை நிற்கப் போகிறோம். எனவே நம்முடைய நடத்தையிலே நீதி உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய நீதி உள்ள செயல்களாலே நான் ரட்சிக்கப்படலைங்கிறத என்னுடைய இருதயத்தில் எண்ணெனவனாக இருக்கணும். என்னை ரட்சிப்பதற்கு, என்னை காப்பாற்றுவதற்கு தேவனுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே முழுக்க தேவை என்பதை உணர்ந்தவனாக இருக்கணும். என்னுடைய நீதி உள்ள வாழ்க்கை என்னை சுயநீதி உள்ளவனாகவோ பெருமை உள்ளவனாகவோ ஒருபோதும் என்னை மாற்றிவிடக்கூடாது. நான் தேவனோடு நடக்கணும், அவருக்கு பயந்து இருக்கணும், அவரை நம்பணும், அவரது வார்த்தைக்கு முழுமதியாக கீழ்ப்படிந்த அந்த உலகத்தில் வாழ வேண்டியது அவசியம் என்பதை நான் உணர்ந்தவனாக இருக்கணும். ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம அதை முடிக்கலாம். ஏசாயா 66:2 வாசிங்க. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பான். எனக்கு அன்பானவனுடைய பிள்ளைகளே, நம் ஆவியில் நொறுங்குண்டவர்களாக தேவனுடைய வசனத்தை பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட உண்மையுள்ள இருதயத்தோடு கூட பாவத்திற்காக உண்மையாக மனம் திரும்பி அந்த பாவத்திற்காக துக்கப்பட்டு உண்மையான தேவனை நாம் பற்றி கொள்ளும் போது கடவுள் உண்மையாகவே அவருடைய சமூகத்திலே நாம் அவர் விரும்புகிற பலிகளை அவருடைய சமூகத்தில் செலுத்த முடியும். எனவே அப்படிப்பட்ட சித்தியோடு நாம் இங்கிருந்து கடந்து போவோம். 6வது அவசியத்தை குறித்து நாம் பார்த்தோம். எப்படி அவரை நெருங்கணும், எப்படி அவரை ஆராதிக்கணும். என்னை நானே முதலாவது நான் ஆயத்தப்படுத்தி அவருடைய சமூகத்திலே வர வேண்டியது அவசியம். அவருடைய தேவனுடைய சமூகத்திலே வரும்போது மூடர் பலியிடுவதைப் போல என்னுடைய பலிகள் அமைந்து விடக்கூடாது. அவருக்கு பிரியமான பலிகளை தேவ சமூகத்திலே நான் செலுத்த வேண்டியது அவசியம் என்பதை கர்த்தர் கூட பேசியிருக்கிறார். எனவே வருகிற நாட்களில் அவரை ஆராதிக்க வருகிற நாம் மனந்திருந்தினவர்களாக, தேவனோடு ஒப்புரவானவர்களாக, அவருக்கு ஏற்கிற பலிகளை நான் செலுத்தக்கூடியவர்களாக தேவ சமூகத்திலே கடந்து வந்து அவரை ஆராதிக்க தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக. எனவே நம்முடைய ஆராதனையானது இங்கு அல்ல, குடும்பத்திலிருந்து அதை ஆராதிக்க வேண்டியது, அங்கிருந்து ஆரம்பமாக வேண்டியது அவசியம். எனவே அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இந்த கடந்து போவோம். தேவன் இந்த வார்த்தையை நம்மளுக்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பு மிகுந்த எங்களுடைய நல்ல தேவனே, இந்த வேலைக்காக மை துதிக்கிறோம். பாவியலாகிய எங்களை மீட்டெடுத்த உடைய அன்பு எத்தனை விசேஷமானது. இங்கே நிற்பதற்கு கூட எங்களுக்கு தகுதியில்லை சாமி. பாவிகளிலும் பிரதான பாவி என்று சொல்லி பவுல் சொல்வதைப் போல ஆண்டவரே, அப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் இருந்த எங்களை, உளையான சேற்றிலும் குப்பையிலும் கிடந்திருந்த எங்களை நீர் தூக்கி எடுத்து உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களுக்காக பாவ மன்னிப்பை சிலுவையிலே செலுத்தினீர். அதற்காக மை துதிக்கிறோம். சிலுவையிலே எங்களுக்காக ஆண்டவரே செலுத்தப்பட்ட விலைக்கரையும் எவ்வளவு மகத்துவம் உள்ளது. ஒரே இரத்தத்தினாலே நீர் எங்களை மீட்டெடுக்கிறீர். எங்களை சபையாகிய உம்முடைய சரீரத்துக்குள்ளே அங்கத்தவர்களாக மாற்றி வைத்திருக்கிறதற்காக மை துதிக்கிறோம். தேவனை நாங்கள் எப்படி ஆராதிக்கவேன்னு சொல்லி எங்களோட பேசியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, எங்களுடைய பலி உமக்கு உகந்தவாயாக இருக்க வேண்டும். எங்களுடைய நடக்கைகளை நாங்கள் ஆண்டவரே பாதுகாத்து
எங்களுடைய ஆராதனை குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் சொல்லி எங்களோடு பேசியிருக்கிறதற்காக துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஏற்ற பலிகளை நாங்கள் செலுத்துவர்களாக காணப்பட வேண்டும். அதற்குரியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் சுயநீதிக்காரர்களாக எங்களை நாங்களே பெருமை பாராட்டுகளாக மாறிவிடக்கூடாது. எங்களுடைய தெய்வம் எவ்வளவு மேன்மையுள்ளவர், அவரையே நாங்கள் முதன்மையானவராக இந்த இடத்திலே வைத்து நாங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எங்களை நாங்களே நொறுக்க வேண்டும். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான பலியை நீர் புறக்கணீர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அக்கிரம சிந்தையோடு கூட நாங்கள் உம்மை நெருங்க முடியாது, உம்மை ஆராதிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் புறக்கணிக்கிறார் என்பதை குறித்து எங்களுடைய பேசியிருக்கிறீர் சாமி. அதற்காக துதிக்கிறோம். வருகிற நாட்களே நாங்கள் உமக்கு பயந்து, உம்முடைய வார்த்தைக்கு பயந்து, நீர் என்ன சொல்லியிருக்கிறீரோ அதற்கு நாங்கள் முற்றிலுமாக கீழ்ப்படிந்து உம்மை ஆராதிப்பதற்கு நாங்கள் எந்த விதத்தில் நெருங்க வேண்டுமோ அப்படியாய் நாங்கள் நெருங்குவதற்கு வேண்டிய கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்களிடத்திலே இருக்கிற குறைகளை குற்றங்களை எல்லாம் நீர் மன்னித்து தெய்வ சமூகத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே, எங்களுடைய வாயை மூடிக்கொண்டு எங்களுடைய செவியை விரிவாய் திறந்து தெய்வ சத்தத்தை கேட்கிறவர்களாக, அதிகமாய் கேட்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னோடும் வந்திருக்கிற பிள்ளைகளோடும் இடைப்பட்டி அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதிய நேரத்தில் உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் இருந்து ஆண்டவரை நடக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய ஆளுகை இருந்து வழியில் நடத்தும்படியாக கர்த்தர் மறுமை ரட்சகர் பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென்.